கர்த்தர் நல்லவர். மேன் பிரைஸ் தி லார்ட். மேன் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மேன் எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? மேன் கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்போம். ஆண்டவர் நம்மளுக்கு இந்த மாதத்தின் வாக்குத்தின்படி கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சியாக இருப்பதுக்கு நம்மளுக்கு ஒரு அடையாளம் இருக்குது தெரியுமா? மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தேவன் நம்மை பலப்படுத்துகிறார் என்று நம்ம ஆண்டவர் பலப்படுத்த தான் நம்மளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆண்டவருடைய பலம் நமக்குள்ளே இருக்குன்னா நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும். எத்தனையோ போராட்டங்கள் நமக்குள்ளே வருது, எத்தனையோ பிரச்சனைகள் வருது. இது எல்லாவற்றையும் சில பேர் இருப்பாங்க, எப்பறம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் மகிழ்ச்சியாகவே இருக்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு எத்தனையோ பேர் நம்ம பார்த்து நீங்கள் பார்த்துருக்கலாம். எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அவங்கள பார்த்தா எப்பொழுதுமே எப்படி இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் நம்மளுக்கு தெரியும், பாடுகள் தெரியும், எப்படி இவங்க இவ்வளோ மத்தியிலையும் சந்தோஷமாக இருக்கிறாங்க? ஏன்னா அவங்க பலன் ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர்களை ஒவ்வொரு நாளும் தினமும் அவர்களை பலப்படுத்த அந்த பலன் தான் மகிழ்ச்சியாக வெளிப்படுகிறது. மகிழ்ச்சியின் வெளிப்பாடு பலன் தான் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக இருக்கிறது. ஆண்டவர் அந்த பலனை உங்களுக்கு என்று தரப்போகிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் உண்மையாக அந்த பலன் எனக்கு வேண்டும், இந்த ஆராதனை ஆண்டவர் ஆண்டவரே உங்களோட பலன் எனக்கு வேண்டும் என்று நம்ம எல்லாரும் சொல்லும்போது ஆண்டவர் பலன் தருவதாக இருக்கிறார். சங்கீதம் 28:7 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் என் பலமும் என் கேடகமாக இருக்கிறார், என் இருதயம் அவரை மாத்திரம் நம்பி இருக்கிறது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று சொல்லுகிறது. ஆமென். கர்த்தர் என் பலன். இன்றைக்கும் ஒரு பாடலை பாடி நீர் என் பலனும் என் கேடகமாக இருக்கிறீர், உம்மைதான் நான் நம்பி இருக்கிறேன் என்று நம்ம பாடுவோமா? நீரன் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பி இருந்தேன். உம்மைத்தான் நம்பி இருந்தேன். நீரன் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பி இருந்தேன். உம்மை போற்றுவேன். எல்லாரும் சொல்லுவோம், உம்மை போற்றுவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி
ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கும் பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. எல்லாரும் சொல்லுவோமா? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை அவரை மாத்திரமே ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். எல்லா கரங்களை ஊத்தி சொல்லுவோமா? உம்மை மாத்திரமே கரங்களை ஊத்தி உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உம்மை மாத்திரம் ஆராதிப்பேன் ஆண்டவரே. என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் உணர்ந்து சொல்லுவோமா? ஆண்டவரே, விசுவாசமாய் என் ஜீவன் பிரியும் வரை இது ஒரு ஜெபமாக ஏறெடுப்போமா? என் சுவாசம் மொழியும் வரை அவரை மாத்திரமே ஆராதிப்பேன்.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மாதத்தில் 3வது வாரத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்க அவளாய் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வேத வாக்குத்தத்தத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 14வது வேத வசனத்தை எல்லாரும் கரங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுவோம். எனக்காக யாராவது ஒருவர் இந்த வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. இந்த வாக்குத்தத்தம் மிக ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தம். யாருமே துக்கமாக இருக்கிறத விரும்ப மாட்டாங்க. யாரும் துக்கமாக இருக்கிறதையும் விரும்புறதில்ல, யாரும் துக்கத்தையும் விரும்புகிறதும் அல்ல. ஆனால் ஆண்டவராகிய இயேசு நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நீ பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்க பண்ணு, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் நான் உன்னை போஷிப்பேன் என்று சொல்லும் பொழுது நமக்கு எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி தான். ஏன்னா நம்முடைய பெற்றோர்களுடைய சொத்துக்கள் நமக்கு வருதுன்னா நமக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும், அப்படி தானே? இப்போ நமக்கு கிடைக்கக்கூடாத ஒரு ஆசீர்வாதம், ஒரு மேன்மை, அது நம்மளை தேடி வருகிறதுனா நமக்கு ஒரு சந்தோஷம். ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியா சொல்லுகிறார், கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய் என்று. இங்கே நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருப்பதான் ஆண்டவருக்கு பிரியமும் சித்தமாக இருக்கிறது. இந்த மனமகிழ்ச்சி எங்கே இருக்கிறது? இந்த மனமகிழ்ச்சி எப்படி நமக்கு கிடைக்கும்? இந்த மனமகிழ்ச்சி யாரிடத்திலிருந்து நமக்கு வரும்? ஒரு சிலருக்கு ஒரு காரியத்தை பார்த்தாலோ, இல்லை ஒரு நபரிடத்தில் பேசினாலோ, இல்லை ஒரு இடத்துக்கு போனாலோ அவங்களுக்கு என்ன இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இப்போ வாலிப பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கெல்லாம் எது மனமகிழ்ச்சி அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லுவீங்க. உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குற காரியம் எதுவோ அதைத்தான், இதுதான் எனக்கு மகிழ்ச்சி ஆண்டி, இதில் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற ஆண்டி அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நன்றாய் தெரியும். அதே போல் என்னுடைய வயதில் இருக்கிற, முதிர் வயதில் இருக்கிற எல்லாருமே, குடும்ப ஸ்திரீகள் எல்லாரும், உங்கள் தாய் தகப்பன்கள் எல்லாருமே உங்களுக்கு மனமகிழ்ச்சி எதில் இருக்குது, எதுலம்மா இருக்குது அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? என் பிள்ளை நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், பெரிய உயர்வு பதவியில் இருக்கணும், அவள் வாழ்க்கையில் நல்லா சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எனக்கு மனமகிழ்ச்சியை தருது என்று அவங்கள கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி மாத்திரம் சொல்லியிருக்கிறார், இந்த மனமகிழ்ச்சி நமக்கு எப்போ கிடைக்குமா, எங்கு கிடைக்குமா, எப்படி கிடைக்குமா என்று அவர் சொல்லியிருக்கிற அந்த 58வது அதிகாரத்தில் 13வது வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே என்றால், என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். இதற்கு மேலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் நிதானித்து நின்று நீங்கள் அதை கவனித்து வாசித்தீர்களேனா அப்பொழுது என்ற வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் மேல் உள்ள வசனத்திலே ஆன்சர் இருக்கிறது. எப்பொழுது நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்க முடியும்னா, பரிசுத்த ஓய்வு நாளிலே நமக்கு இஷ்டமானதை என்ன செய்யக்கூடாதான்? செய்யக்கூடாது. ஆனால் நமக்கு எல்லாருக்கும் இஷ்டம் என்னன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை தானே நமக்கு ஒரு ரெஸ்டான நாள், இந்த நாளில் தானே நான் எல்லா வேலையும் செய்யணும், இந்த நாள் தானே நான் இதை செய்யணும், இதை செய்யணும், இங்கே போகணும், அங்கே போகணும், இன்னாரை பார்க்கணும், அன்னாரை பார்க்கணும் என்று இந்த நாள் தானே எனக்கு கிடைக்கிற, மற்ற எல்லா நாட்களும் நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நம்மளுக்கு நாமளே கேட்போம். நம்மிடத்தில் கேட்குறவங்ககிட்டையும் நம்ம சொல்லுவோம், அப்படி தானே? ஆனால் வசனம் சொல்லுகிறது, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே. இந்த நாள் யாருடைய நாள்? கர்த்தருடைய நாள். நமக்கென்று ஒரு நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாரத்தின் 6 நாட்களும்
நீங்களும் நானும் வேலை செய்வதற்கு, நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளை கவனிப்பதற்கு, நீங்களும் நானும் இந்த உலகத்தின் ஐஸ்வர்ய ஆசீர்வாதங்களை தேடி போய் சம்பாதித்து கொள்ளுவதற்கு ஆண்டவர் 6 நாட்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அந்த 6 நாட்களிலும் ஒவ்வொரு மணித்துளிகளிலும் நாம் அதை சரியாக செயல்படுத்துகிறோம். அந்த 6 நாட்களும் நம்முடைய நாட்கள், அது நமக்குரிய நாட்கள். நாம் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் அந்த நாளிலே நம்ம செய்ய வேண்டும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு, கர்த்தராகிய தேவன், அவர் சொல்லுகிறார், என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, அவர் ஓய்வெடுக்கிற இந்த பரிசுத்த நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி, உனக்கு இஷ்டமானதை நீ செய்யாத. நீ இதைத்தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீ பண்ணாத. நான் இங்கே தான் போவேன்னு சொல்லிட்டு நீ போகாத. நான் இந்த இடத்துல தான் உட்காருவேன்னு சொல்லிட்டு நீ உட்காராத என்று சொல்லி அந்த வழிகள் எல்லாம் படி நீ நடவாமல் இருந்து உன் சொந்த பேச்சை கூட பேசக்கூடாதான். அப்படின்னா சொந்த பேச்சு என்ன? இன்னைக்கு நம்ம வீட்டில் எல்லாரும் என்ன சாப்பிட்லாம், இதுக்கு அடுத்த இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே நம்மளுடைய பிளான் என்னவா இருக்கும்? என்ன சாப்பிட்லாம், எதை சமைக்கலாம், எங்கே போகலாம், அடுத்து ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸ் பண்ணலாம், நைட் என்ன டின்னருக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை அடுத்த நாளைக்கு என்ன, அப்படி சொல்லி நமக்கு நாமளே ஒரு பிளான் வச்சுருப்போம். ஸோ அது தப்பு இல்லை, அதை வேதமும் தவறு என்று சொல்லவில்லை, நானும் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனால் ஆண்டவருடைய நாளிலே, இந்த நாளில் நம்ம சொந்த காரியங்களை பேசாதபடி என்ன செய்யணுமா? அதுக்கு அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும். இந்த பரிசுத்த இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளை நீங்கள் மனமகிழ்ச்சி நாளாக நீங்கள் வரும் பொழுதெல்லாம், நான் இன்னைக்கு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிறேன், இது இன்னைக்கு ஆண்டவருடைய நாள், நான் அவரை பார்க்க போகிறேன், அவரிடத்துல பேச போகிறேன், அவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வருவீர்களே. ஆனால் அந்த வசனம் சொல்லியிருக்கிறது, மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள். இங்கே இருப்பது, இந்த வசனத்தை கேட்பது, இங்கே தேவ பிள்ளைகளோடு கூடி கர்த்தரை ஆராதிப்பது, எனக்கு இதுதான் மகிமை, இதுதான் மகிழ்ச்சி, இதுதான் சந்தோஷம் என்று நீங்கள் நினைக்கிற இந்த நாளில் அதை நீங்கள் மகிமையாக எண்ணும்போது, அதுவே நீங்கள் ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கும் பொழுது, அப்போது தான் உங்களுக்கு என்ன இருக்கும்? யாக்கோபுடைய சுதந்திரத்தை நான் உனக்கு தருவேன், நீ மன மகிழ்ச்சியாக இருப்பாய் என்று சொல்லி. அப்போ இந்த 13வது வசனத்தில் உள்ள அத்தனை வார்த்தைகளுக்கும் நீங்களும் நானும் கீழ்ப்படியும் பொழுது, கடைபிடிக்கும் பொழுது, இந்த வார்த்தையில் நிலைத்து நிற்கும் பொழுது, உங்களுக்கும் எனக்கும் 14வது வாக்கு தத்துவம், 14வது உள்ள வசனத்தின் வாக்கு தத்துவம் நமக்கு நிச்சயமாய் கிடைக்கும். நம்ம அதை தேடி போக வேண்டாம், நம்ம அதை நாடி இருக்க வேண்டாம், அதையே சொல்லிட்டு இருக்க வேண்டாம், அதையே நினைத்துட்டு இருக்க வேண்டாம். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இந்த காரியம்தான். என்ன? பரிசுத்த ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளே மகிமையாக அதை எண்ணி சொந்த பேச்சை சொந்த காரியங்களை செய்யாதபடி, நம்ம இஷ்டத்துக்கு போகாதபடி, நடக்காதபடி, உட்காராதபடி, நாம் ஆண்டவருடைய நாளை மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அவருடைய ஆராதனையில் அவருடைய ஆலயத்தில் வந்து அவரை நாடி தேடி வரும் பொழுதெல்லாம் அந்த நாள் முழுவதும், அந்த வாரம் முழுவதும், அந்த மாதம் முழுவதும் நமக்கு மகிழ்ச்சியை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. அந்த மகிழ்ச்சி தான் நம்ம எங்கே போய் எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினாலும் கிடைக்காத ஒரு மகிழ்ச்சி. இது எங்கேயாவது போய் கிடைக்குமா? இந்த சந்தோஷம், இந்த சமாதானம், இந்த நிம்மதியான ஒரு இடம் எங்கேயாவது இருக்குமா? கொஞ்ச நேரம் 3 மணி நேரம் ஒரு இடத்துல போய் உட்கார்றாங்க, அந்த 3 மணி நேரம் தேட்டர் மூடின உடனே என்ன ஆகுது? அந்த சந்தோஷமும் களிப்பும் கூத்தாட்டமும் முடிஞ்சு போயிடுது. போகிறாங்க, ஒரு பாட்டில் வாங்குறாங்க, அதை குடிக்கிறாங்க, அது இருக்கிற வரைக்கும் 6 மணி நேரமோ 12 மணி நேரமோ, அது போன விட்டு மறுபடியும் அதே கவலை, அதே துக்கம், அதே பயம், அதே வருத்தம், அதே சஞ்சலம். இப்படி தனக்கு இஷ்டமானதெல்லாம் அவங்க தேடி தேடி போய் அங்கே சந்தோஷ சமாதானம் கிடைக்காத ஜனங்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கிருபையாக இந்த நாளை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆலயத்தில் வந்து அவரை ஆராதிக்கும் பொழுது, நீரே எனக்கு பங்கு, நீங்கள் எனக்கு சுதந்திரம், நீங்கள் எனக்கு சொத்துன்னு சொல்லி நம்ம பாடணும் அல்லவா ஆராதனை நேரத்தில். அந்த மகிழ்ச்சி எங்கே கிடைக்கும்?
தேவனுடைய பிரகாரங்களில் தான் கிடைக்கும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் தான் கிடைக்கும். தேவனை தேடி வரும் பொழுது தான் கிடைக்கும். தேவ பாதத்தில் அமரும் பொழுது தான் அந்த சந்தோஷமும் சமாதானமும் நமக்கு அதிகமாய் கிடைக்கும். அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வார்த்தையில் சொல்லியிருக்கிறார். இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகள். இதை புதிய ஏற்பாட்டு பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இது எப்படி பொருந்தும்? இதை தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அவர் எப்படியாக இதை சொல்லுகிறார் என்றால், சங்கீதம் 85வது சங்கீதம் 10 to 11 வேத வசனம் வரைக்கும் 10வது வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 85:10 கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். 11வது வசனம், சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்குமாம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை எங்கிருந்து வருகிறது? சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கிறது. உன்னை ஆண்டவர் எங்கிருந்து உருவாக்கினார்? இந்த சத்திய பூமியிலிருந்து தான் உன்னை உருவாக்கினார். அப்போ உன்னை உருவாக்கின ஆண்டவர், அவருடைய வார்த்தையை சொல்லி இந்த பூமியை உண்டாக்கின கர்த்தர், அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்க வரும் பொழுது, அதை மகிழ்ச்சியாக எண்ணி இங்கே வரும் பொழுது, அதை மகிமையாக எண்ணும் பொழுது நம்ம என்ன செய்கிறார்? ஆண்டவர் அவருடைய நீதியின் கண்களினாலே, அவருடைய கிருபையின் கண்களினாலே நம்ம என்ன செய்கிறாரா? வானத்திலிருந்து நம்மளை தாழ பார்க்கிறார், குனிந்து பார்க்கிறார், நம்மளை கண்ணோக்கமாய் அவர் பார்க்கிறார். என் மகன் எந்த இடத்துல இருக்கிறான், என் மகன் எந்த இடத்துல இருக்கிறான், எப்படி இருக்கிறான், அவனுக்கு என்ன தேவை, அவனுக்கு நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி அவருடைய கண்கள் எல்லாம் பூமி எங்கு உலாவிக்கொண்டே இருக்கிறது. இதை தன்னுடைய வாழ்க்கையில் தாவீது அதை பெற்றுக்கொண்டபடியினால, சத்தியம் பூமியிலிருந்து முளைத்து வருகிறது, நீர் வானத்திலிருந்து என்னை தாழ பார்க்கிறீர் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி சார்ந்து கொண்டுகிறான். அதே மோசே தீர்க்கதரிசி, அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் எங்கே ஆண்டவர் எப்படி அவர் சந்தோஷம் அடைகிறார் என்று பார்த்தீர்கள் என்றால், சங்கீதம் 91 அதிகாரம், சங்கீதம் 91:14 வேத வசனத்தில் மோசே இப்படியாக ஒரு செபத்தை ஏறெடுக்கிறார். தேவனையும் தேவனுடைய பலனையும் பெற்றுக்கொண்ட அந்த தேவ மனுஷனாகிய மோசே சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால், அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஹல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினாலே. நீங்களும் நானும் பூமியிலே உயர்ந்த ஸ்தலங்களிலே ஆண்டவரால் உயர்த்தப்பட வேண்டும், உயர்ந்த இடங்களிலே கர்த்தரால் மேன்மையாக்கப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? மோசேயை போல ஆண்டவருடைய நாமத்தை அறிந்தவர்களாக இருக்கணும். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தேவனுடைய நாமம் தெரியும், இயேசுவுடைய நாமம் தெரியாத யாருமே இல்லை. எந்த மூலை முடுக்குக்கு போனாலும் இயேசுவை தெரியுமா? எனக்கு இயேசுவை தெரியும், அவர் உலக இரட்சகர், அவர் ஜனங்களுக்காக பூமிக்கு வந்தார் என்று எல்லாருக்குமே தெரியும். ஆனால் மோசே சொல்லுகிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினாலே. ஆண்டவரிடத்தில் யாரெல்லாம் வாஞ்சியாக இருக்கீங்களோ, தாகமாக இருக்கிறீங்களோ, அவரை தேடணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? விடுவிக்கிறார். வாஞ்சியாக இருக்கிறவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் ஆண்டவர் வைக்கிறார். அப்போ அறிந்திருந்தால் மாத்திரம் போதாது, அவரை அறிகிற அறிவில் வளர்கிறது மாத்திரம் போதாது, அவரிடத்துல வாஞ்சியாக இருக்கணும். இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க ஆராதனைக்கு நீங்களாக வந்தீங்கன்னு எனக்கு நான் கேட்கல, உங்களுக்கே தெரியும். இந்த கேள்விக்கு ஆன்சர் நீங்களே போட்டுக்கோங்க. ஆனால் யாரெல்லாம் கட்டாயப்படுத்தி இந்த நாளில் ஆலய ஆராதனைக்கு வந்தீங்கன்னு அதையும் நான் கேட்க விரும்பலை. ஆண்டவர் உணர்த்துகிறார், நான் சொல்கிறேன், நீங்களே டிக் பண்ணிக்கோங்க. ஒருவருடைய கட்டாயத்தின் பேரிலேயோ ஒருவருடைய வற்புறுத்துதலின் பேரிலேயோ நம்ம ஆண்டவரை தேடி நாடி போனால் நமக்கு பிரயோஜனமே இருக்காது, அதில் பலனே இருக்காது, அதில் நன்மையே உண்டாகாது, அதில் ஆசீர்வாதம் கிடைக்காது. ஆனால் யாரெல்லாம் ஆண்டவரை அறிந்திருந்தோம், அவரிடத்துல வாஞ்சியா எனக்கு இங்கே போனால்
எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு சமாதானம் கிடைக்கும், ஒரு சுகம் கிடைக்கும், ஒரு ஆசீர்வாத நன்மைகள் கிடைக்கும், ஒரு சந்தோஷ சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி வந்திருக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் தர நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லாது. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் சொன்னவர் செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. இது பழைய ஏற்பாட்டு நாட்களில் நடந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், ஒரு வசனமாக இருந்தாலும், ஒரு கண்டிஷனாக இருந்தாலும், புதிய ஏற்பாட்டு பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அதிகமான கிருபைகளை பெற்று நீங்களும் நானும் ஆண்டவர் 3 காரியத்தை தான் நமக்குள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது என்ன காரியம் என்பது பார்ப்பதற்கு முன்பதாக நம்ம எந்த இடத்துல நிற்கணும். ஏன்னா 13வது வசனத்தில் ஏசாயா 58:13 நம்ம வாசித்தோம். நம்ம என்ன செய்யக்கூடாதான், சொந்த பேச்சை பேசக்கூடாதான், உனக்கு இஷ்டமானதைபடி செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து. இப்போ இந்த வசனத்துக்கு ஈக்குவலாக நீங்கள் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 1:1-2 வேத வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கிறீங்களா? ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்கே முதல் வசனம் சங்கீதம் 1:1 சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இந்த 3 இடத்துல நம்மளை நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் துன்மார்க்கனாக இருந்தான்னா அவன் என்ன செய்வான், ஒரு நபரை அவனுடைய வழியில் இழுத்து கொண்டு போய் விட்டுருவான். ஆனால் நல்ல நீதியின் பாதையில் நல்ல கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளிடத்தினுடைய வழிகள் எல்லாம் மற்றவர்களே அந்த பாதைக்குள்ள கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறாங்க. ஒரு துன்மார்க்கனுடைய வழி பாவ வழிகளுக்கு உட்படுத்துகிற காரியமாய் அவனுடைய பேச்சு, அவனுடைய பார்வை, அவனுடைய செய்கைகள் எல்லாம் பாவ வழிக்கு உட்படுத்தி விடும். அது அவனை நாசமாக்கி போட்டுவிடும், அவனை கர்த்தரை விட்டு தூரமாக்கி விடும், தேவ சமூகத்துக்கு வரவிடாதபடி அது தடுத்து நிறுத்திவிடும். ஆனால் நீதிமான்களுடைய வழிகளில் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான்களுடைய வழிய ராஜ பாதை என்று. அந்த ராஜ பாதையில் வேதனை இருக்காது, துன்பம் இருக்காது, துயரம் இருக்காது. என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், நீதி இருக்கும், உண்மை இருக்கும், பரிசுத்தம் இருக்கும். இந்த பாதையில் நீங்களும் நானும் நடக்கணும்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். 2வது வசனத்தில் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இரவும் பகலும் என்னால் என் பாடத்தை கூட படிக்க முடியலை, என் வேலையை கூட செய்ய முடியலை, என் அலுவலக காரியத்தை கூட என்னால் கவனிக்க முடியலை, எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை கூட நான் சரியாக செய்ய முடியலை, நான் எப்படி இரவும் பகலும் ஆண்டோடைய வேத வசனத்தை தியானிக்க முடியும் என்று உங்களுக்குள்ள ஒரு கேள்விகள் எழும்பக்கூடும். அதற்கு ஆண்டவர் வார்த்தையை வைத்திருக்கிறார். என்ன அப்படின்னா, நீங்கள் இரவும் பகலும் தியானிப்பதற்கு உங்களுக்கு நேரமோ இல்லை மற்ற காரியங்களும் உங்களுக்கு அது கிடைக்கலன்னா நீங்கள் ஒன்று செய்யணும். உங்கள் இருதயத்திலையும் உங்கள் மைண்ட்லையும் கர்த்தருடைய வார்த்தையின் வசனத்தை எழுதப்பட்டதாய் வைத்து கொள்ளுங்க. அப்போ நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது, எனக்கு தியானிக்க இடம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு இந்த வசனம் என் மனதில் இருக்கிறதுனால நான் எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே என்னால் தியானிக்க முடியும், அங்கே என்னால் சொல்ல முடியும், அங்கே என்னால் பேச முடியும். ஏன்னா இருதயத்திலும் மனதிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்களும் நானும் எழுதி கொண்டால், பதித்து வைத்து கொண்டால், அது எந்த இடத்துல இருந்தாலும் நம்மை தியானிக்க உதவி செய்யும். இரவும் பகலும் தியானிக்க எனக்கு நேரமே இல்லை, எனக்கு இந்த வேலை அந்த வேலை அடுக்கடுக்கா வேலை. ஆனால் உங்கள் இருதயத்தில் வசனத்தை வச்சு, உங்கள் மைண்டில் வசனத்தை வச்சு நீங்கள் வேலை செஞ்சு கொண்டு இருந்தால் கூட
என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தா கூட அந்த வேலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையோடு நீங்கள் தியானமாக இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது நீங்கள் பாக்கியவான் என்று. ஹல்லேலூயா. அப்போ இரவும் பகலும் கிடைக்க நேரம் இல்லைன்னா கூட இருதயத்திலையும் மைண்ட்லையும் ஆண்டவருடைய வார்த்தையை வச்சு நம்ம தியானிக்க நமக்கு போதுமானவராய் ஆண்டவர் நினைவுபடுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வழி இல்லை, நேரம் இல்லை, காலம் இல்லைன்னு சாக்கு போக்கு சொல்லுவதற்கு இடமே என்ன இல்லை. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, இல்லை. ஏன்னா கர்த்தர் நமக்கு நாட்களை கொடுத்திருக்கிறார், நேரத்தை கொடுத்திருக்கிறார். எல்லா நாட்களும் நமக்கென்று கொடுக்கப்பட்ட நாள். அந்த ஒரு நாள் தான் ஆண்டவருடைய நாள் என்று வேதம் சொல்லுகிற அந்த ஒரு நாளாகிலாம் நம்ம ஆண்டவருடைய காரியத்தில் ஒழுக்கம் கிரமமாய் அந்த காரியத்தை, அந்த நாளை நம்ம சரியாய் கடைபிடித்தோமானால் ஆண்டவருக்குள்ள நீங்களும் நானும் மனமகிழ்ச்சியாக இருப்பதை எந்த மனுஷனோ, எந்த சத்துருவோ, எந்த போராட்டமோ, எந்த பலவீனமோ உங்களை தடுத்து நிறுத்த சொல்லுங்க சத்தமா முடியாது. ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க வாலிபர் மாதிரி சத்தமிடுங்க, அப்போதான் அது வாலிபர் கூட்டம்னு சொல்ல முடியும். ஹல்லேலூயா. 2 நாளைக்கு 4 நாளைக்கு முன்னாடி சுத்தமாக பேச்சே வரல. ரொம்ப வாயை திறந்தா பஸ்ன்ட்டு தான் வந்துட்டு இருந்தது வார்த்தைகள். அப்படியே அமைதியாயிட்டேன், யார்கிட்டையுமே நான் பேசலை. ஆனால் என் இருதயத்திலையும் மைண்ட்லேயும் ஆண்டவருடைய வார்த்தையை வச்சு நான் துதிச்சுக்கிட்டே இருந்தேன். என் சரீரத்தில் என் தொண்டையில் அடப்பு இருந்தாலும், சளி தொல்லைனால என்னுடைய சரீரம் சுகவீனப்பட்டு இருந்தாலும், ஆனால் என் ஆத்துமா பலனுள்ளதாக இருந்தது. எழுந்திருக்க முடியலனாலும் ஆண்டவருக்குள்ளே நான் பலப்பட்டுக்கிட்டே இருந்தேன். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அபிஷேகத்தை நிரம்பி நிரம்பி ஜெபித்தேன். கிருபையாய் வெள்ளிக்கிழமை வந்து நிற்க வைத்தார். கிருபையாய் நேற்றைய தினத்திலும் வந்து நாங்கள் கூடி செபிக்க அந்த காரியத்திற்காக ஒழுங்கு பண்ண ஆண்டவர் கிருபை தந்தார். இன்றைக்கு உங்கள் மத்தியில் ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார் பேசும்படியாக. இன்றைக்கு இருக்கிற இந்த சத்தம் எனக்கு புதன்கிழமை சத்தமே இல்லை, வேலைக்கிழமை சத்தமே இல்லை. என்னால் பேச முடியலை. பேசினா கூட அந்த வார்த்தை புரியாத அளவுக்கு சத்தம் ரொம்ப கம்மியாக இருந்தது. அவ்வளோ அடப்பு, அவ்வளோ பலவீனம் அப்படி இருந்தது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம சொல்லி துதிக்க 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 ஆண்டவருக்குள்ளே நம்ம இருக்க இருக்க தானாகவே நான் சொன்னேன் இல்லையா, எந்த பலவீனமும் நம்மளை மேற்கொள்ள முடியாது, எந்த சத்துருவும் மேற்கொள்ள முடியாது. கர்த்தருக்குள்ள நம்ம மனமகிழ்ச்சியாக இருப்பதை ஒரு மனுஷனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. நம்ம செய்ய வேண்டியது நம்ம இருதயத்திலும் நம்முடைய மனதிலும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரம் வைத்து தியானிப்போமானால் நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருப்போம். கர்த்தருடைய நாமத்தினாலே அவராலே பூமியிலே உயர்த்தப்பட்ட ஜனங்களாகவும் இருப்போம். அல்லேலூயா. முதலாவது இதை இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லுகிறார். அவர் வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்லும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷ பகுதி, யோவான் எழுதின நற்செய்தி பகுதியின் 15ஆம் அதிகாரம் 7வது வேத வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் கேட்கிறது எது? நான் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு கேட்குறீங்களா? அது உங்களுக்கு செய்யப்படும். நான் ரொம்ப சந்தோஷமாக மேன்மையாக இருக்கணும்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஆண்டோடைய நாமத்தினால நீங்கள் கேட்குறீங்களா? அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார்? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். ஆண்டவரும் நமக்குள்ளே இருக்கணும், ஆண்டோடைய வார்த்தையும் நமக்குள்ளே இருக்கணும். ஆண்டவர் எனக்குள்ளே இருக்காருன்னு சொல்லிட்டு ஆண்டோடைய வார்த்தையை படிக்காமலோ தியானிக்காமலோ இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவரை தேடாமலையோ அவரிடத்துல கேளாமையோ இருக்கக்கூடாது. அப்படி அந்த வார்த்தையின்படி நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவாக இருந்தாலும், தேவ சித்தத்தின்படி நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவாக இருந்தாலும். வாலிப பிள்ளைகளாக இருக்கிறதுனால இந்த வார்த்தையை நான் ஆட் பண்ணுறேன். தேவ சித்தத்தின்படி நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு கர்த்தராலே செய்யப்படும், கொடுக்கப்படும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசியர் பட்டணத்தாருக்கு எழுதும் பொழுது இந்த வார்த்தையில் நீங்கள் எப்படி இருக்கணுமா, கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வேத வசனத்தில், வார்த்தையினாலாவது கிரியையினாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் வார்த்தையை சொன்னாலும் அந்த வார்த்தையில் இயேசு இருக்கணும், அவருடைய சுபாவம் இருக்கணும்.
அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இருக்கணும், அவருக்காக சாட்சியாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, நீங்கள் எதை செய்தாலும், யாருக்கு என்ன உதவி செய்தாலும் அது யாருக்கு செய்யணுமா, அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ வார்த்தையினாலும் கிரியையினாலும் நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக செய்கிற கூட்டமாய், ஜனமாய், பிள்ளைகளாய் நீங்கள் இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாய் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் சொல்லுகிற 3 ஆலோசனை. எங்கு நம்ம உட்காரணும், எப்படி நம்ம நிற்கணும், எப்படி நாம் நடக்கணும். இதுதான் இன்னைக்கு நம்ம உயர் ஸ்தலத்தில் ஆண்டவரால் உயர்த்தப்பட, பூமியிலே நீங்களும் நானும் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ண, கர்த்தரால் உயர்த்தப்பட்ட ஜனங்களாய், ஆசீர்வாதமான குடும்பமாய் இருக்க நீங்களும் நானும் செய்ய வேண்டிய 3 அடிப்படை சத்தியங்கள் தான் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் சொல்ல போகிறேன். எங்கே உட்காரணும், எப்படி நிற்கணும், எப்படி நடக்கணும். முதலாவதாக எங்கே உட்கார வேண்டுமாம்? எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1-7 வேத வசனத்தை வாசிப்போம். அது நிறைய நேரம் இல்லாதனால நான் உங்களுக்கு அந்த 7வது வேத வசனத்தை மாத்திரம் எனக்காக யாராவது ஒருவர் வாசிக்கும்படியாக கேட்குறேன். எபேசியர் 2:7. அந்த எபேசியர் 2:1-6 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள் வீட்டில். அந்த 7வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்களும் நானும் என்ன செய்யணும், உன்னதங்களிலே நம்மளை உட்காரும்படியாக, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்கிற தேவன். உன்னதங்களில் உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதத்தோடு உன்னதமான தேவனோடு அமர்வதற்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள், நம்ம எங்கே உட்காரணும் அப்படின்னு சொல்லிருங்கன்னா அந்த 1வது எபேசியர் 2:1 வாசிப்போம். நீங்களும் நானும் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை என்னையும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, உயிர்ப்பித்தார். 2வது வசனம், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரவாகிய ஆவிக்கேற்றபடி நீங்க என்ன செஞ்சீங்க, நடந்து கொண்டீங்க. நம்ம கீழ்ப்படியாமல் இருந்தோம், அடுத்து கீழ்ப்படிந்த உடனே ஆவிக்கேற்றபடி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம், நடந்து கொண்டு இருக்கிறோம். 3வது வசனம், நமது மாமிச இச்சையின்படியே நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருந்தோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது இப்படியாக சொல்லுகிறார். ஒவ்வொரு வார்த்தைகளிலும் நம்ம அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் கீழ்ப்படியாமையினாலும் நம்ம மன விரும்பினபடி வாழ்ந்த வாழ்க்கை, இப்படி நம்ம சுபாவத்தின்படி நம்ம ஒன்றையும் மாற்றிக்கொள்ளாத நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பாடு மரணத்தின் மூலமாக உங்களையும் என்னையும் விலை கொடுத்து, அவருடைய இரத்தத்தினாலே விலை கொடுத்து வாங்கி எங்க வச்சிருக்காருன்னு பாருங்க. 7வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட, அவர் எங்க இருக்கிறாரோ, அவர் எங்க இருக்கிறார், பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறார். பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் பாவத்தில் உழன்று கிடந்த உங்களையும் என்னையும் ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே பாடுகளை அனுபவித்து அவருடைய சொந்த இரத்தத்தினாலே விலை கொடுத்து எல்லா பாவங்களையும் எல்லா அக்கிரமங்களையும் கழுவி சுத்திகரித்து பாவத்தில் அடிமைத்தனத்தில் இருந்த நம்மை ஆண்டவர் எங்கே தூக்கி நிறுத்தி வைக்கிறார் என்றால், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி இந்த பாவ அக்கிரமத்தில் இருந்து விழுந்து விடாதபடிக்கு அந்த இடத்தில் இருந்து எங்க நம்ம உட்கார்ந்திருந்தோமோ அந்த இடத்திலிருந்து நம்மளை தூக்கி எடுத்து உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படி
செய்தார். உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதம். அவர் எங்கே இருக்காரோ அங்கே நீங்களும் நானும் இருக்கணுங்கிறதான் அவருக்கு அவருடைய சித்தமும் திட்டமுமாய் இருக்கிறது. அங்கே நம்ம இருப்போமானா, அங்கே நம்ம போவோமானா, அங்கே அவரோடு கூட உட்காருமானா, அதுவே நமக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஒரு சமாதானத்தையும் தரும். ஹல்லேலூயா. நம்ம எங்கே உட்கார்ந்துருந்தோம்? பாவத்தின் படுகொலியில் உட்கார்ந்துருந்தோம். எங்கே உட்கார்ந்துருந்தோம்? நம்ம சரீர இச்சையின்படி நடந்து கொண்டிருந்தோம். எங்கே உட்கார்ந்துருந்தோம்? அக்கிரம கிரியைகளில் உட்கார்ந்துருந்தோம். அங்கே உட்கார்ந்த நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோடு கூட உட்காரும்படி நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற வேண்டும் என்றால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே காரியம், அவர் இருக்கிற இடத்தை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை தொடர்ந்து நடக்க வேண்டும். அது எப்படி நடக்க வேண்டும்? கிறிஸ்துவுக்குள்ளே. நம்ம வாசித்தோம் அல்லவா, யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். அவருடைய வார்த்தை நமக்குள்ளே நிலைத்து இருக்கும் பொழுது நாம் அவரோடு கூட உட்கார்ந்து இருப்போம். அவருடைய வார்த்தை தான் நம்மை உன்னதத்திற்கு எடுத்து செல்லுகிற ஒரு வாழ்க்கை. அவருடைய வார்த்தையின் தேவன் தான் நம்மை உன்னதத்தில் உட்கார வைக்கிற ஒரு கிருபையை தருகிறார். அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது, உங்கள் இருதயத்தில் இருக்கும் பொழுது, உங்கள் சிந்தனையில் இருக்கும் பொழுது நீங்கள் எங்கே உட்கார்ந்துருப்பீங்க? அவரோடு கூட உட்கார்ந்துருப்பீங்க. இந்த பூமியில் இன்றைக்கு இங்கே உட்கார்ந்துருக்கலாம், இந்த ஆலயத்தில் நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் உங்களுடைய எதிர்காலம் எப்படியா இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்காக நியமித்திருக்கிற வைத்திருக்கிற அந்த இடம் எப்படின்னா அது உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. உன்னதங்களை அவரோடு கூட அந்த மகிமையின் தேவனோடு கூட உட்காருவதற்கு தகுதியுள்ள ஒரு பாத்திரமாக, தகுதியுள்ள ஒரு மகனாக, மகளாக, சபையாக கர்த்தன் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவனை நாம மகிமைப்படுத்தணும். நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாம் உன்னதங்களில் அவரோடு கூட நான் போய் உட்காரணும். ஆண்டவரே, நான் வாழ்கிற வாழ்க்கை, நான் ஜீவிக்கிற இந்த ஜீவியம், இந்த நான் கடைபிடிக்கிற ஆண்டவருடைய கட்டளை, நியாய பிரமாணங்கள் எல்லாவற்றிலும் நான் உண்மை உத்தமமாய் இருந்து அவரோடு கூட உட்காருகிற ஒரு பாக்கிய வாழ்வை எனக்கு நீங்க தரணும்னு சொல்லி நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் அப்படியே இருந்தானா, அவர் எழுதியிருக்கிற வார்த்தையின்படியே கிறிஸ்துவோடு கூட அவரோடு கூட உட்காரும்படி செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் கூப்பிடுவார் நம்ம, வா மகளே, என் வார்த்தையில் நீ உண்மையாக இருந்த, என் வார்த்தைக்காக நீ சாட்சியாக இருந்த, என் வார்த்தையை கொண்டு போய் நீ எல்லாருக்கும் விதைச்ச, என் வார்த்தையின்படி நீ வாழ்க்கை வாழ்ந்த, நீ என்னோடு கூட உட்காரு, என் இடத்துல உட்காரு, என் அருகாமையில் உட்காருன்னு சொல்லி ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதமான உயர்வு மேன்மையை கர்த்தர் இந்த பூமியில் மாத்திரம் அல்ல, உன்னதத்திலும் ஆண்டவர் நமக்கு அவர் ஆசீர்வாத வாழ்க்கையை தர நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொண்டீங்கன்னா எஸ்தர் ஒரு சாதாரண பெண்ணு தான். சாதாரண ஒரு பெண், அடிமை பெண்ணாக இருந்து கொண்டு போகப்பட்டவள் தான். எடுத்துக்கொள்ளுவோம். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8-9 வேத வசனத்தில் எஸ்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையிலே அவங்க கூடி இருக்கும் பொழுது காவல் பண்ணுகிற ஒரு ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு பெண் தான். இப்போ நம்மளை ஒருத்தர் கையில் இவங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்னவா இருப்போம்? அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும், கேட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்ம அங்கே காவலில் வைக்கப்பட்டிருக்கிறோம், நம்மளை காவல் காக்குறாங்க. ஆனால் எஸ்தருக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிருபை என்னன்னா, 9வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. நீங்களும் நானும் எந்த இடத்துல அடைக்கப்பட்டு இருந்தாலும், எந்த வழிகளில் அடைக்கப்பட்டு இருந்தாலும், எந்த மாம்ச கிரியத்தில் அடைக்கப்பட்டு இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து நீங்களும் நானும் எழும்ப வேண்டும் என்று நினைத்திட்டீங்கன்னா கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கும் எனக்கு என்ன கிடைக்கும்? தயை கிடைக்கும். எஸ்தருக்கு தயை கிடைத்தது.
தயை கிடைத்தது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் 16வது வசனம் 2:16 அவளை குறித்து ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவின் நிகழ்ச்சியில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டார். எல்லா பெண்களையும் அடைக்கப்பட்ட அந்த இடத்துல இருந்து உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த பெண்மணியாகிய எஸ்தரை இப்ப எங்க கொண்டு போகப்பட்டிருக்கிறாள்? ராஜாவினிடத்தின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள். ஒரு சாதாரண பெண்ணையே ஆண்டவர் அப்படியாக மாற்றுவார் என்றால் அந்த பெண்ணுக்குள்ள இருந்த சுபாவம் என்னன்னா, அவ தன் தகப்பனுக்கு கீழ்ப்படி இருந்திருந்தா. அவள் முருகதா என்ன சொன்னாரோ அதையெல்லாம் கேட்டு கீழ்ப்படிதலோடு இருந்தா. இன்றைக்கு வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட சிறைச்சாலை, பாவம் என்கிற சிறைச்சாலை, விட முடியாத சுபாவம் என்ற காரியங்கள், விட முடியாத பழக்க வழக்கங்கள், விட முடியாத எந்த ஒரு சிறைச்சாலைக்குள்ள உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் அடைக்கப்பட்ட நிலைமையில இருந்தாலும் நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நீங்க எங்க கொண்டு போவீங்க? எஸ்தர் ராஜாத்தி உட்கார்ந்த இடம் வேற, ஆனா கொண்டு போகப்பட்ட இடம் ராஜாவின் அரண்மனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியாக நம்ம எந்த இடத்துல இருக்கிற இடம் பெரியதல்ல, நம்ம கொண்டு போய் நம்மளை வைக்கிற இடம்தான் ஒரு பெரிய இடம், ஒரு காரியமா இருக்கிறது. ஆரம்பத்தை பார்க்கல, முடிவு தான் முக்கியமானது. நம்முடைய ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், ஆனா முடிவு சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை, சம்பூர்ணமான கிருபையை, சம்பூர்ணமான பலனை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போலதான் இளைய குமாரன் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் அவன் இருந்த இடம் எங்கே இருந்தான்னா, பன்றிகள் மேய்க்கிற இடத்துல அந்த ஒரு அவன் வாழ்ந்த நாட்களிலே அவன் தகப்பனிடத்தில் கொண்டு போய் வாங்கி கொண்டு போன எல்லா பொருளாதாரத்தையும் இழந்து விட்டு அவனிடத்துல கொஞ்சம் காசு இருக்கும் பொழுது, அவனிடத்துல கொஞ்சம் பணம் இருக்கும் பொழுது அந்த இடத்துல பஞ்சம் வந்துருச்சு. அங்கே இருக்கிற ஒரு ஆட்கள் இடத்துல அவன் பன்றி மேய்க்கிற ஒரு பெரிய தலைவனாக இருக்கிறான். அவன்கிட்ட போய் வேலைக்கு இருக்கிறாரு. அங்கே போய் இருக்கும்போது அந்த பன்றிக்கு கிடைக்கிற தவிடு கூட இவனுக்கு கிடைக்கல. அந்த இடத்துல தான் அவன் விட்டு அவன் தகப்பனுடைய வீட்டை நினைத்து பார்க்கிறான். லூக்கா 15:19-20 வேத வசனத்தில் அவன் சொல்லுகிற அந்த இருதயத்தில் எடுத்த தீர்மானம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும் பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். பாருங்க, அவன் இருந்த இடம் எங்க இருந்தான்? பன்றி மேய்கிற இடத்துல மேய்த்து கொண்டு அங்கு கிடைக்கிற தவிடு கூட கிடைக்காத இடத்துல அங்கே இருந்த அவன் எப்போ நான் என் தகப்பனிடத்தில் போவேன்னு அவனுக்குள்ள தீர்மானம் பண்ணி எழுந்து தன்னுடைய வழியை நடந்தானோ அப்பொழுது தான் அவனுக்கு தகப்பனுடைய அரவணைப்பு கிடைத்தது. தகப்பனால் வருகிற அந்த ஆசீர்வாத உயர்வு அவனுக்கு கிடைத்தது. இன்றைக்கும் எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும், மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து நீங்கள் எழும்புங்க. நீங்கள் அந்த இடத்துல இருப்பது ஆண்டவருக்கு சித்தமல்ல, பிரியமல்ல. நீங்கள் அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய திட்டமும் அல்ல. அதிலிருந்து வெளிவந்து உங்களை அடிமைப்படுத்துகிற காரியத்திலிருந்து வெளியே வந்து, உங்களை அடிமையாக்குகிற இடங்களிலிருந்து வெளியே வந்து, உங்களை அடிமைப்படுத்துகிற மனுஷருடைய நினைவுகளிலிருந்து பேச்சிலிருந்து நீங்கள் வெளியே வந்து நீங்கள் தகப்பனிடத்தில் வரும் பொழுது தான் தகப்பனுடைய அரவணைப்பும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. பரம தகப்பனாகிய ஆண்டவர் நம்ம எப்பொழுது வந்தாலும் ஒரு வேத வசனம் சொல்லுகிற அவரிடத்தில் வருகிற ஒருவனையும் ஆண்டவர் என்ன செய்வதில்லை,
இல்லையா, புறம்பே தள்ளுவது இல்லை. ஹல்லேலூயா. அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருக்கிறார். நம்ம எந்த இடத்துல உட்கார்ந்திருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் அங்கிருந்து நம்ம எழும்பி ஆண்டவருக்காக நிற்போமானால் அவரோடு கூட உட்காரவும், அவருடைய அரவணைப்பிலே நம்ம வாழவும், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக மகளாக இருக்கவும் கர்த்தர் நம்மை நினைத்து ஆசீர்வதிக்க, நம்மை மனமகிழ்ச்சியாய் வைக்க அவர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவாதி தேவன் உங்களுக்கும் எனக்கும் தெய்வமாக கிடைத்ததற்காக வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் எனக்கு அப்பா என்னை உன்னதத்தில் உம்மோடு உட்காருகிற ஒரு கிருபையை, அப்பா உம்முடைய அரவணைப்பை, உம்முடைய ஆறுதலை, உம்முடைய மனமகிழ்ச்சியை எனக்கு தந்து நடத்துகிற கிருபைக்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின்படி நான் இருக்க நீர் எனக்கு கிருபை செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. அப்படி நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல எங்கே உட்கார்ந்துருக்கீங்களோ அங்கேருந்து நீங்கள் எழும்பும்போது ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உபாகமம் 32ஆம் அதிகாரம் 9லிருந்து 13வது வசனம். அதில் 9வது வசனம் வாசிங்க. உபாகமம். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். 13வது வசனம் வாசிங்க. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். நீங்கள் உட்கார்ந்திருக்கிற இடத்தை விட்டு எழும்பி கர்த்தரிடத்தில் வரும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உயர்ந்த இடங்களில் உங்களை எப்படி கொண்டு போய் வைக்கிறாராம்? வசனம் சொல்லுகிறது, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணி. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் படிப்பில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், நீங்கள் கையிட்டு செய்கிற பிரயாசத்தில், உங்கள் குடும்ப காரியத்தில் ஆண்டவர் ஏறி வர பண்ணும்படியான ஒரு ஆசீர்வாதம். மேலே போகக்கூடிய, மேலே மேலே உயர்வு உயர்வு, செல்வத்துக்கு மேலே செல்வம், ஞானத்துக்கு மேலே ஞானம், அறிவுக்கு மேலே அறிவு, அப்படியாய் ஆண்டவர் கொடுத்து உங்களை ஏறி இருக்க பண்ணும்படி வயலில் விளையும் பலனையும், முதல்ல பூமிக்குரிய ஆசீர்வாதம், வயலில் விளைகிற தானியங்கள், அதுன்னு பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. பலனையும் அவனுக்கு புசிக்க கொடுத்தார். இந்த பூமியிலேயும் நீங்கள் நன்றாய் சாப்பிட்டு கொழுத்த கன்றுக்களை போல நீங்கள் வளருவீங்க. அடுத்து கண்மலையில் உள்ள தேன். கண்மலை அப்படிங்கும்போது கிறிஸ்துவே அந்த கண்மலை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்த உங்களை ஆண்டவர் கண்மலைக்குள்ளே, உங்களுக்குள்ளே ஒரு பாதுகாப்பை, நீங்கள் நன்றாய் சாப்பிட்டு திருப்தியாக இருக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவரோட கண்மலைக்குள்ளே வரும் பொழுது அவர் கண்மலையின் வெடிப்புக்குள்ளே வைத்து உங்களை பாதுகாக்கிறார். அது மாத்திரமல்ல, கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெய். கற்பாறை என்று சொல்லும் பொழுது உயர்ந்த பர்வதம். உயர்ந்த பர்வதம் அப்படின்னு சொல்லும்போது உயர்ந்த பர்வதங்கள் என்று சங்கீதம் 121:1 வாசிக்கிறோம். உயர்ந்த பர்வதங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையின்படியே பிதாவாகிய தேவன் ஒரு பர்வதம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பர்வதம், பரிசுத்த ஆவியானவர் ஒரு பர்வதம். இந்த பர்வதத்திற்கு நேராக நீங்கள் உங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, நீங்கள் உட்கார்ந்திருக்கிற இடத்துல எழும்பி உங்கள் தகப்பனிடத்தில் வந்து தகப்பனை நோக்கி பார்க்கும் பொழுது அங்கிருந்து உங்களுக்கு என்ன வருகிறதா? அந்த வசனம் சொல்லி இருக்கிறது. உபாகமம் 32:13வது வசனத்தில், எண்ணெயும் கற்பாறையிலிருந்து வருகிற எண்ணெய், அந்த புதிய பலத்தின் அபிஷேகத்தை எங்க குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க இழந்து போயிருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் புதுப்பிக்கணும்னா யார்கிட்ட வரணும்? உங்கள் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துட்ட கண்டிப்பா வரணும். இந்த வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. கற்பாறையிலிருந்து வடிகிற எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தார் என்று. இது யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அல்ல, ஆண்டவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. இதை சுதந்திரித்துக் கொள்ளுவதும் இதை அனுபவிக்கிறதும் நம்முடைய கரங்களில் தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தை நிலைத்திருக்கும் பொழுது, இருதயத்திலும் மைண்டிலும் அவருடைய வார்த்தை வைத்து தியானிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தை நிலைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் உயர்ந்த இடங்களிலே ஏறி இருக்க பண்ணுகிறது மாத்திரமல்ல, உயர்வான ஆசீர்வாதம், உயர்வான சாப்பாடு,
சாப்பாடு, உயர்வான அபிஷேக வல்லமையை ஆண்டவர் தந்து நம்மளை நிலைநிறுத்த நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கு உட்கார வேண்டும்? அவரோடு கூட உட்கார வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து எப்படி நிற்க வேண்டும் என்று தியானிப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11 17 வேத வசனம் வரை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அங்க 11வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 6:11. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எப்படி நிற்க வேண்டுமா? வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதை குறித்து அந்த வசனத்தில் முன்னாடி உள்ள எல்லா வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எபேசியர் 6:11 15 வசனம் வரைக்கும் 16 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தா புரியும். அதில் 17வது வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, இரட்சணியம் என்னும் தலைசீராவும் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை என்ன செய்யலன்மா? எடுத்துக்கொள்ளுவோம். சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்து கொள்ளுகிறது மாத்திரமல்ல, இரட்சணியம் என்னும் தலைச்சீரா உங்களுக்குள்ள ரட்சிப்பு இருக்கும் பொழுது அந்த தலைச்சீரா, அந்த ரட்சிப்பே உங்களுக்கு தலைச்சீராவா இருக்கிறது. வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை வெறும் கையை வச்சு என்ன செய்ய முடியாது? போட முடியாது. உங்க கையில வேத வசனமாகிய பட்டயம் இருக்க வேண்டும். உங்க கையில வேத வசனமாகிய பட்டயம் இருக்குன்னா உங்க இருதயத்தில் இருந்தாதான் அந்த வேத வசனம் உங்க கரத்தை கொண்டு கிரியை செய்ய முடியும். உங்க இருதயத்துக்குள்ள அந்த வசனம் இருக்கும் பொழுதுதான் பிசாசை பார்த்து, பிசாசை நீ போன்னு சொன்னா அது போகும். அது உங்க கரத்துல இருக்கு. அப்போ உங்க வார்த்தையாகி அந்த வசனம் உங்க கைகளில் நீங்க பிடித்து கொண்டு என்று சொல்லுகிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், உங்க இருதயத்தில் இருக்கிற அந்த வேத வாசன வார்த்தையின் வல்லமை உங்கள் கரங்களில் வெளிப்படும் பொழுது நீங்க வியாதிஸ்தர்கள் மேல, பிசாசு பிடித்தவங்க மேல, இல்லை குணமாக்க முடியாத எந்த வியாதியாக இருந்தாலும் அவங்க மேலே கை வைத்து செபிக்கும் பொழுது உங்களை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கொண்டு அற்புதம் செய்வார். நீங்கள் துணிந்து உங்களுக்குள்ள வேத வசனம் அதிகமாக இருக்குமே ஆனால் நீங்கள் செபித்து பாருங்க, அவங்க சுகம் அடைவாங்க. நீங்கள் செபித்து பாருங்க, அவங்க விடுதலை அடைவாங்க. நீங்கள் இதை ப்ராக்டிக்கலாக என்னைக்கு கொண்டு வரீங்களோ அப்போ தான் இந்த எபேசியர் 6:17 வசனம் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறுவதை நீங்கள் பார்க்க முடியும். இரட்சணியம் என்னும் தலைச்சிராவையும் வேத வசனமாகிய ஆவியின் பட்டணத்தை எடுத்துக்கொண்டு எப்படி நிற்க வேண்டுமா? துணிந்து நிற்க வேண்டுமா? எப்படி? யாருக்கு? பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டுமா? ஒரு யுத்த வீரனை போல நிற்க வேண்டுமா? அங்கே யுத்தத்தில் போய் நம்ம கோழையாக நின்றுட்டு அவனை பார்த்துட்டு பயந்துட்டு இருக்கக்கூடாது. அப்படிதான் எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் இந்த கோலியத்தை கண்டு பயந்து இருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு சின்ன பையன் தாவீது போனார். நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வாரேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரே கல்லை வைத்து அவனுடைய ஆயுதத்தை எடுத்து அவனுடைய தலையை வெட்டினான். ஹல்லேலூயா. பாருங்க, அவனுக்குள்ள தேவ வசனம் இருந்ததுனால, தேவனுடைய ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்ததுனால எவ்வளோ பெரிய கோலியாத்தா இருந்தாலும் அவன் துணிந்து நின்றான். மற்ற எல்லாரும், சவுலா இருக்கட்டும், தாவீதோடைய சகோதரர்களாக இருக்கட்டும், மற்ற இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்துக்கு போனவங்களா இருக்கட்டும், எல்லாருமே பயந்து நின்றுட்டு இருந்தாங்க ஒரு மனுஷனுக்கா. ஆனால் இந்த ஒரு மனுஷன், அந்த ஒரு மனுஷனை போய் ஆண்டோடைய நாமத்தினால, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வரேன்னு சொல்லிட்டு ஒரே கல் எடுத்து ஒரே அடித்தான். அதான் சொல்லுவாங்க, ஏக் மார் தோ துக்கடா. ஹல்லேலூயா. ஒரே வெட்டு 2 துண்டா போயிட்டான். அதே போல் உங்கள் வாயில், உங்கள் இருதயத்தில், உங்கள் மனதில் தேவ வசனம் இருக்கும் பொழுது, நீங்கள் செபிக்கும் பொழுது, அது எப்படிப்பட்ட பிசாசாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பலவீனம் இருந்தாலும் அது போகும். நீங்கள் செஞ்சு பாருங்க. வேத வசனத்தை நீங்கள் ஆயுதமாய் தரித்து கொள்ளுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. நீங்கள் அப்படி நிற்கும் பொழுது, தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார்னா, தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 18:28, சங்கீதம் 18:28 வேத வசனத்தின் அவர் சொல்லுகிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை
வெளிச்சமாக்குவார். உங்களுக்குள்ள பயம்ங்கிற ஒரு காரியம் இருக்குமே ஆனால் வேத வசனமாகிய வெளிச்சத்தை கொண்டு வாங்க. அந்த பயத்தின் இருளை நீக்கி வெளிச்சத்தை ஆண்டவர் தருகிறார். இந்த தாவீது சொல்லுகிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றி என் இருளை வெளிச்சமாக்குகிறீர் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். எப்படிப்பட்ட மதிலாக இருந்தாலும் சரி நான் அதை தாண்டுவேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா அவர் 30 தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, அது பொய் சொல்லாது, அது என்ன சொன்னதோ அது செய்யும், அது செய்யாத வரைக்கும் அவரிடத்துல திரும்பாது. அந்த வசனம் எல்லாம் சொர்க்க தங்கம் போல புடமிட்டப்பட்டதா இருக்கிறது. அது மாத்திரல்ல, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம், கேடகமாக இருக்கிறார், உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அவரை நம்பி வந்துட்டீங்கன்னா உங்களை கைவிடவே மாட்டார். அவரை நம்பி வந்துட்டீங்கன்னா நீங்கள் அவரிடத்துல வந்து அவருக்காக நிற்பீங்கன்னா உங்களை யாரிடத்துல விட்டு கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. யாரிடத்துல விட்டு கொடுக்க மாட்டார். அது எப்படிப்பட்ட எதிராளிகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கொடியவர்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சத்துருடைய காரியமாக இருந்தாலும் சரி, உங்களை ஆண்டவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். ஒரு பக்தன் அப்படித்தானே பாடினார், என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகிறவர். நம்ம விட்டு கொடுக்காத தேவன். இன்றைக்கு அநேகர் விட்டு கொடுத்துருவாங்க, அவங்க வச்சுக்கிட்டு போட்டோம், இவங்க வச்சுக்கிட்டு போட்டோம். நெவர். ஆண்டவர் நம்ம ஒருவருக்காகவும் விட்டே கொடுக்க மாட்டார். ஏன் பிள்ளை ஏன் ரத்தத்தினால சம்பாதித்திருக்கிறேன், அவ என்னோடு கூட உட்காரணும், அவ எனக்காக நிற்கணும், அவ என்னால என் நாமத்தினால இந்த காரியத்தெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்ம யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டார். சத்துருடைய இஷ்டத்திற்கு நம்ம விட்டு கொடுக்காத கர்த்தர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது 31, கர்த்தரை அல்லாமல் தேவன் யார், நம்முடைய தேவனே அன்றி கன்மலையும் யார். 32, என்னை பலத்தினால் இடைக்கட்டி என் வழியை செவைப்படுத்துகிற தேவனே. 33வது வசனம் சொல்லுகிறது, அவர் என் கால்களை மான்கால்களுடைய கால்களை போலாக்கி என் உன்னை உயர் ஸ்தலங்களிலே என்னை நிறுத்துகிறார். நீங்க ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது ஆண்டவருடைய பலத்தினாலே உங்களை இடைக்கட்டி ஆண்டவர் என்ன செய்கிறாராம், உயர்ந்த ஸ்தலங்களிலே உங்களை நிற்க பண்ணுகிறார். எனக்கு கை வலிக்கு காலு வலிக்கு இதெல்லாம் சரீர பிரகாரமான வழி. ஆனால் உங்கள் ஆத்மாவில் அந்த வழியை எந்த சத்துருவும் வந்து நுழைந்து விடாதபடி, அந்த பலனை எடுத்துக்கொள்ளாதபடி, அவனுக்கு வழி விடாதபடி நீங்கள் காத்து கொள்ளுவீங்களா உங்கள் கால்களை ஆண்டவர் உயர் ஸ்தலங்களிலே ஏறி இருக்க பண்ணுவார். வசனம் 18, சங்கீதம் 18 நம்ம வாஸ்தம் அல்லவா, 35வது வசனம், கேடகத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். நீங்கள் ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது, கர்த்தருக்காக நின்று வைராக்கியத்தோடு நிற்கும் போது, பரிசுத்த உண்மையோடு நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களை என்னவாய் வைக்கிறாராம், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இந்த பூமியிலே சகல ஜனங்களை பார்க்கிலும் உங்களை கர்த்தர் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி பெரியவனாக்குவார். ஹல்லேலூயா. சின்ன தாவீதைத்தான் ஆண்டவர் ராஜாவாக பெரியவனாக மாற்றினார். கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கிற உங்களை கர்த்தர் அவருடைய கேடகத்தினாலே, அவருடைய சத்திய வார்த்தையினாலே உங்களை பெரியவராக மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. 3வதாக கடைசியாக நம்ம எப்படி நடக்க வேண்டும், கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனமும் 7வது வேத வசனமும். ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் மேற்கொண்டவர்களாகவும் அவர் மேல் தள்ளப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோதனத்தோடு அதிலே பெருந்தீர்களாக. வசனம் சொல்லுகிறது 2:6, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாக. உங்க வேர் எதுல இருக்கணும், கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருக்கணும். கிறிஸ்து இயேசுவுக்கு வெளியே இருக்கக்கூடாது. இன்றைக்கு அநேகர் நான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நினைவுகள், அவங்களுடைய செய்கைகள், அவங்களுடைய கிரியைகள் வெளியே இருக்கும். ஆனால் சொல்றது கிறிஸ்துவுக்கு உள்ள. ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை
ஏற்றுக்கொண்டபடியே, நீங்க எந்த நிலைமையிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களோ, வறுமையிலேயோ துக்கத்திலேயோ துயரத்திலேயோ இல்லை பாவ படுகொலியிலிருந்து ஆண்டவர் உங்களை தூக்கி எந்த நிலையிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்களோ அப்படியே நீங்கள் அவருக்குள்ள என்ன செய்யணுமா? வேர்கொள்ளணுமா? அவருக்குள்ளாகவே நம்ம வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேலே கட்டப்பட்ட உங்கள் கட்டிடம் எது மேலே இருக்கணும்? அவர் மேலே இருக்கணும். எப்படிப்பட்ட கட்டிடமாக இருக்கணும்? விசுவாசம், பரிசுத்தம், அன்பு, உண்மை, உத்தமம், அவருடைய வழி நடத்துதல், அவருடைய வார்த்தையில் எல்லாவற்றிலும் அவர் மேலே கட்டப்பட்டவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அவருக்குள்ளாக வேறுவிட்டவர்களாக இருக்கணும். அவர் மேலே கட்டப்பட்டவர்களாய் அவருக்குள் நடந்து கொண்டு 7வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே. இந்த வசனம் உங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் என்ன செய்யப்பட வேண்டுமா? உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருக்குள்ளே வேறுண்டு, அவர் மேலே கட்டப்பட்டு அவரோடு நீங்கள் போதிக்கப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் கேட்டு கேட்டு விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கும் பொழுது நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் எதை கேட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு இல்லைன்னே சொல்ல மாட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரத்திலே அதிலே பெருகுவீர்களாக. அப்போ ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நீங்களும் நானும் நடக்கும் பொழுது ஆண்டவர் உங்களையும் என்னையும் விசுவாசத்திலே உறுதியாக இருக்கும்படியாக, அவருக்குள்ளே வேறு விடும்படியாக, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக விசுவாசத்தில் உறுதியாக நிற்க கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கும் பொழுது நீதியாய் நடக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வேத வாக்குத்தத்தம் ஒரு வார்த்தையை கொடுக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாக சொல்லுகிறார். ஏசாயா 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனமும் 16வது வேத வசனமும், நீங்கள் நீதியாய் நடக்கும் பொழுது நீங்கள் கர்த்தருக்குள்ளே எப்படி நடக்க வேண்டும்னு சொன்னோம், அது வேறு விட்டு நடக்கணும். அவர் மேலே கட்டப்பட்டு விசுவாசத்தில் இருக்கணும். அப்படி நீங்கள் நடந்தீங்கன்னா நீதியாக நடக்கிறவங்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் ஒரு வார்த்தை வருகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 15, 16வது வேத வசனம் இப்படியா சொல்லுகிறது, நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கேதுவான யோசனைகளை கேளாதபடி தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ, 16வது வசனம், அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். ஹல்லேலூயா. அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். முந்தின அந்த 15வது வசனத்தை நீங்கள் செய்யும் பொழுது 16வது வசனத்தில் ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். கண்மலையின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். அங்கே கண்மலையின் தேனு, அங்கே கண்மனையிலிருந்து கற்பாறையிலிருந்து வருகிற எண்ணெய். ஆனால் இங்கே அவரோடு கூட நடக்கும் பொழுது, அவரோடு கூட வேறு விடும் பொழுது, அவருக்குள்ளாக நம்ம வாழும் பொழுது அவர் கொடுக்கிற உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதம், நீங்களும் நானும் நீதியாய் நடக்கும் பொழுது அவர் கொடுக்கிற உயர்ந்த அடைக்கலம் எப்படி இருக்கிறதா? அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அனுதினமும் உங்களுக்கு பூமிக்குரிய அப்பமும் கொடுக்கப்படும். வானத்திலிருந்து வருகிற ஆண்டவருடைய வார்த்தையாகிய அப்பமும் உங்களுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். உங்களுக்கென்று பரிசுத்த ஆவியானவர் சபதரித்து வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. அந்த உன்னதத்தின் பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. வாலிப பிள்ளைங்க யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கலையோ தயவாக கேட்குறேன், நீங்கள் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்துருங்க. யாரெல்லாம் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெறாது இருக்கீங்களோ அவங்கெல்லாம் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெறணும்னு வாஞ்சியாயிருங்க. என வசனம் சொல்லுகிறது, அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். உங்களுக்கென்று பரிசுத்த ஆவியானவராகிய தண்ணீர் என்றால் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். அதனால் பரிசுத்த ஆவியினிடத்திலிருந்து வருகிற அந்த பலன், ஆசீர்வாதம், கிருபைகள், மேன்மைகள், உயர்வுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே தேவ சமூகத்தில் எழுந்து நின்று, ஆண்டவரே, நான் எங்கு
உட்கார வேண்டும், எப்படி நிற்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லியெல்லாம் எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்குள்ளே நான் வேரூன்றி நிற்கும்படியாக, உம்முடைய வழிகளிலே நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே நாங்கள் உட்காரும்படியாக, நாங்கள் விசுவாசத்திலும் பரிசுத்த உண்மையிலும் நாங்கள் வளர்கிற பிள்ளைகளாக இருக்கணும்ப்பா. கேட்ட வசனத்தை கேட்டு நாங்கள் அப்படியே விட்டு விடாதபடிக்கு ஒப்புக்கொடுங்க, உண்மையாக ஒப்புக்கொடுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒப்புக்கொடுங்க. இது உங்களுக்கென்று கர்த்தர் கொடுக்கிற ஒரு கிருபையின் நேரம். இதை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அங்கங்கே அலையாதபடிக்கு தேவ சமூகத்தில் கண்களை மூடி கர்த்தர் உங்களை பார்க்கிறார் என்ற நினைவோடு கூட, பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை முற்றிலும் முழுவதுமாக என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, உம்முடைய வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் இருதயத்திலும் மனதிலும் உம்முடைய வார்த்தை பதிந்து இருக்கட்டும். இந்த வார்த்தையினாலே வருகிற அந்த உயர்வும் மேன்மையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமேப்பா. நீங்கள் சொன்ன இடத்துல நான் உட்கார அளவிற்கு ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிற பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க எனக்கு கிருபை தாங்க அப்பா. நான் உன்னத வழியில் நடக்க வேண்டும், உம்மோடு உட்கார வேண்டும் ஐயா. அதற்கேற்ற கிருபைகளை எனக்கு தந்து நடத்துங்க. வசனத்தின் மூலமாக இவ்வளோ ஆலோசனை நீர் எனக்கு இந்நாளிலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா. நன்றி ஆண்டவரே. எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீங்கப்பா. எல்லா ஆண்டவரே வசனத்தை சர்வாயுதங்கமாய் நாங்கள் தரித்து கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய், உமக்காக சாட்சியாய் ஜீவிக்கிறவர்களாய் நான் நிற்க என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அல்லேலூயா வாலிப பிள்ளைகளாக ஒப்பு கொடுங்க. இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிருபையின் நாள். இதை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த நாளை ஆண்டவர் பரலோகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். உண்மையாய் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கிருபை தருகிற தேவன். உன்னதத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாத உயர்வை, அல்லேலூயா அந்த கண்மலையின் தேனாகிய அவரிடத்திலிருந்து வருகிற அந்த உயர்வை, ஆமென் ஆண்டவரே, அவர் உங்களுக்கே தர அவர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா உங்களுக்காக செய்து முடித்தவை அது உங்களுக்கு தான். உங்களுக்கு செய்து முடித்ததை கர்த்தர் எனக்கு தரமாட்டார், எனக்கு செய்து முடித்ததை உங்களுக்கு தரமாட்டார். கர்த்தர் அவரவர்களுக்கென்று என்னென்ன காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அந்த காரியத்தை உங்களுக்கு கொடுக்கும்படி, அந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும்படி, அதிலே நீங்கள் நிலைத்து நிற்கும்படி, கர்த்தருக்காக நிற்கும்படி, கர்த்தருக்காக நடக்கும்படி, கர்த்தருக்காக அல்லேலூயா அல்லேலூயா அவருக்காக பரிசுத்த சமூகத்தில் ஜீவிக்கும்படி கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளையும் உதவி செய்ய அவர் நல்லவராய் இருக்கிறார். உன்னதத்தின் வழி நடத்துதல், உன்னதத்தின் பலன், உன்னதத்தின் ஆசீர்வாதம் நம்ம ஒவ்வொருவரும் நம்ம மேல கடந்து வரும்படியாக அந்த பரிசுத்த ஆவியானவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அல்லேலூயா அவரை நோக்கி கூப்பிடுவோமா. ஆவியானவரே எனக்குள்ள வாங்க, என் மேலே அசைவாடுங்கப்பா. நான் வெறுமையான பாத்திரமா இருக்கக்கூடாது. உம்முடைய வசனத்தின் மூலமாய் இந்த நாளிலும் ஆண்டவரே என்னோடு நீர் பேசினீரே அப்பா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிற பாத்திரமாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. அபிஷேகம் பெறாத பிள்ளைங்க கேளுங்க, ஆண்டவரே இந்த நாளில் என்ன நிரப்புங்கப்பா. நான் சிறு பிள்ளைகளே இந்த வயதிலே நான் அபிஷேகத்தை பெற்று இந்த உலகத்தையும் மாமிசத்தையும் சத்துருடைய கிரியைகளையும் சத்துருக்கு நாங்கள் எதிர்த்து நிற்க எனக்கு பலனையும் தருகிற அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை என் மேலே ஊற்றப்படட்டும்னு கேளுங்க. வாலிப தம்பி தங்கச்சி நீங்கள் கேட்பீங்களா? கர்த்தர் நீங்கள் கேட்கிறது எதுவோ அது பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்கிற கர்த்தர். அவர் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உன்னதத்தில் இருந்து வருகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் அல்லேலூயா நம் மேலே ஊற்றப்படும்படியாக, அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்குள்ளே கடந்து வரும்படியாக, அல்லேலூயா அந்த தேவாதி தேவனுடைய அசைவாடுதலும் தொடுதலும் நம் மேலே கடந்து வரும்படியாக உங்களை நீங்க தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. தகப்பனே, ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய நல்ல ஆவியை நீங்க ஊற்றுங்கப்பா. ஞானமாய் நடந்து கொள்ள, தைரியமாய் நடந்து கொள்ள, விசுவாசத்தில் உறுதியாக இருக்க, உமக்குள்ளே வேரூன்றி காணப்பட, உம்மேல ஆண்டவரை உம்மாலே கட்டப்பட, ஆமேன் உம்மோடு உட்கார நீங்க அவங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நல்ல ஆலோசனை தருகிறவர் நீர் ஒருவரே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்தி உன்மேலே உன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி ஆண்டவரை வாக்கு பண்ணியிருக்க
இருக்கிறீரே, இந்த ஆலோசனை கொடுக்கிற ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டு நான் நடக்க எனக்கு உதவி செய்திருங்கப்பான்னு சொல்லி அல்லேலூயா கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, அந்த உன்னதத்தில் இருந்து ஊற்றப்படுகிற அந்த தேவனுடைய ஆவியானுடைய வல்லமை இப்பொழுதே ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அல்லேலூயா அளவில்லாமல் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், முதியோர் மேலும், சிறியோர் மேலும் அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக. அல்லேலூயா. உன்னதத்தின் தேவனுடைய ஆவியானுடைய பரிசுத்த வல்லமை இந்த பிள்ளைகளை அதிகமாய் நிரப்புவதாக. ஒருவர் கூட உம்முடைய அபிஷேகத்தை பெறாமல் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களேப்பா. அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கரங்களை தட்டி அப்படியே தேவனுடைய நாம மகிமைக்காக ஆவியானவரே என்னை நிரப்புங்கன்னு சொல்லி கேளுங்க. அல்லேலூயா. ஷபா ராதா ரா ரிகா தரபா லீபா தரா தீரபா ஓ ரபா லபா தரபா தீரமா லீபா தரபா. உன்னதத்தில் இருந்து வருகிற அந்த பலத்தின் அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரை நீ நிரப்பிக் கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். தராம சந்தரா தீரபா லீபா தரபா. உன்னதங்களில் உம்மோடு உட்காரும்படியாக, உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, உன்னதத்தின் பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் மேலே உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அளவில்லாமல் ஊற்றப்படுகிற தயவுக்காக ரீபா ரஷக்கனே ரேமே லேபோ ரீபா லாத ராத ராத ரபா லபா லீபா பாத ராத ரபா ரபா லன சந்தரா துரமா லீபா கதர பாத ரபா. ஆமென். ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையினால் நீ நிரப்பினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமாலே உயர்த்தப்பட, உமாலே மேன்மைப்படுத்தப்பட கர்த்தருடைய சமூகத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய வல்லமையும் கிருபையும் தொடர்ந்து பிள்ளைகளை நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபை தாரு வழி நடத்தும். துதிகன மகிமை உமக்கே. இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.